கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் பேரருளால் ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹுவால் விதியாக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் அல்லாஹ்வின் பள்ளியில் ஒன்றுபடும் இருக்கிறோம். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், அன்பு தோழர்களான சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள் மற்றும் நம் அனைவர்களின் மீதும் நிலவட்டுமாக என்று சொல்லி என்னுடைய ஜும்ஆ உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய வகையில் நம்முடைய ஆய்வுகள் அதிகமாக ஆய்வுகள் மேற்கொண்டு குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நமது செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்பதற்காக தினந்தோறும் அது பற்றியுள்ள விவரங்களை தெரிந்து நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாமிய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கமானது இன்னத்தீனா இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது இஸ்லாமே என்று இஸ்லாமிய மார்க்கத்தை மட்டுமே அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான். அப்படி அங்கீகரித்த ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கம் எல்லா மதங்களையும் விட, எல்லா மார்க்கம் சித்தாந்தங்களை விட தனித்து விளங்குகின்ற வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு கடமையை செய்தாலும், நன்மையாக இருந்தால், நன்மையான செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதை செய்யக்கூடிய விதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அழகான முறையில் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். ஒரு இபாதத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அதில் ஒரு நடுநிலையான போக்கு இருக்க வேண்டும். ஒரு பணியை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த பணியிலே, ஒரு வேலையிலே நடுநிலையான போக்கு இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும் அதில் கூடுதலும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் நடுத்தரமான போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எடுத்துரைக்கிறது. பொருளாதாரத்தை தேடக்கூடிய விஷயத்தில் பொருளாதாரத்தில் எந்த வகையிலும் தேடக்கூடாது என்ற கருத்தில் திருமறை குர்ஆனிலே எப்படி நீங்கள் பொருளாதாரத்தை தேட வேண்டும், எந்த மாதிரியான தொழில் முறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். பொருளாதாரம் தேட வேண்டும் என்ற நோக்கத்திலே நமது செயல்பாடுகளை இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரிக்காத, அனுமதிக்காத செயலிலே ஒரு செயல் நம்மிடம் வந்துவிடக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதே போல இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காக பாடுபடுகிறோம், போராடுகிறோம், போர்க்களங்களிலே பங்கெடுத்துக் கொள்கிறோம் என்று சொன்னாலும் கூட அதிலேயும் ஒரு நடுநிலையான போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் பணிக்கிறது. போர் முறைகளுக்கான விதிமுறைகள், ஒழுக்கங்கள், மனித நேயங்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம்தான் மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய சித்தாந்தங்கள், கொள்கை உடையவர்கள், மதத்தவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமே போதிக்கிறது. அந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மனித நேயமும் நடுநிலையான போக்கும் நல்ல ஒழுக்கங்களையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தருகிறார்கள். அதே போல கொடுக்கல் வாங்கல், உறவு முறைகள் எதை எடுத்துக்கொண்டாலும் அதுல நடுநிலையான போக்கு இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதே போல விளையாட்டுத்துறை எடுத்துக்கொண்டாலும் அந்த விளையாட்டு எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த விளையாட்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரே அடியாக விளையாடுவதற்கு அனுமதி இருக்கிறது என்ற பெயரில் தாறுமாறாக சென்று விடாமல் அதற்கான ஒரு வரைமுறை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்தானே, அந்த வட்டத்துக்குள் இருந்து விளையாட்டை அமைத்துக் கொள்வது, போர்க்களங்களிலே பங்கெடுக்கிற போது இஸ்லாம் போட்டிருக்கிற வட்டங்களுக்கு உள்ளே இருந்து போர் செய்வது, பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் போட்டிருக்கிற வட்டத்துக்குள் இருந்து பொருளாதாரத்தை தேடுவது, வாழ்க்கை வழிமுறைகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய வகைகள் எதுவாக இருந்தாலும்
அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏற்படுத்தியிருக்கிற அந்த வரம்புகளை தாண்டி கூடுதலாகவோ குறைவாகவோ நாம் செய்யக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதுல கவனமாக இருந்து நாம் செயல்படுவோமேயானால் ஏராளமான நன்மைகளை இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்வதோடு மறுமையில அல்லாஹ்வுடைய வெகுமதியான அந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ளலாம் என்கிற அந்த அறிவுரையெல்லாம் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறான். அந்த அடிப்படையில் நமது செயல்பாடுகள் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக அமைந்து விடாதவாறு ஒவ்வொன்றிலும் கவனமாக எடுத்து நாம் செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு தொழுகை எடுத்துக்கொள்கிறோம். தொழுகை தொழுகிற போது அதற்கான விதிமுறைகள், நோன்பு நோப்பதற்கான விதிமுறைகள், ஜக்காத்து கொடுப்பதற்கான விதிமுறைகள், அதே போல பொருளாதாரத்தை தேடுகிற வியாபாரம் செய்வதற்கான விதிமுறைகள், திருமணம் செய்வதற்கான விதிமுறைகள், இப்படி ஏராளமான விஷயங்களில் இஸ்லாம் வகுத்தளித்திருக்கிற அந்த வட்டத்துக்குள்ளிருந்து தாண்டி செல்ல விடாதவாறு நம்மை தற்காத்துக் கொள்கிற வழிமுறைகளை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த விளையாட்டு இருக்கிறது, விளையாட்டை எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அது அனுமதிக்கிறது, அல்லது இஸ்லாமிய மார்க்கம் விளையாடுவதற்கு அனுமதிக்கவே இல்லையா? பிற்போக்குவாதிகள் சொல்வது போல இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி பிற்போக்குவாதிகள் இந்த மார்க்கத்தில் விளையாடுவதற்கு அனுமதி இல்லை, இது வீணுக்காகவும் விளையாட்டுக்காகவும் படைக்கப்படவில்லை இந்த உலகத்தை என்று பிற்போக்குவாதிகள் சொல்வார்களே, அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் விளையாட்டை தடை செய்கிறதா, வெறுக்கிறதா, அல்லது இஸ்லாமிய மார்க்கம் விளையாட்டுக்கு அனுமதித்திருக்கிறதா? இந்த இரண்டையும் எல்லா விஷயங்களையும் ஆய்வு செய்து பின்பற்றுவது போல விளையாடுகிற விளையாட்டிலும் கூட இஸ்லாம் என்ன சொல்லி தந்திருக்கிறது என்பதை பற்றியுள்ள விளக்கம் நமக்கு இருக்குமேயானால், அது பற்றியுள்ள ஆய்வு நாம் செய்து பின்பற்றுவோமேயானால் அதிலும் கூட ஏராளமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா என்கிற மாதிரியான ஒரு அலட்சிய போக்கூட அந்த விஷயத்தில் கவனக்குறைவாக இருப்போமேயானால் அதுல கூட ஏராளமான தீமைகள் நாம் செய்துவிடக்கூடும் என்ற அடிப்படையில் இந்த ஜுமா விளையாடு சம்பந்தமான விஷயங்களை பற்றி நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இந்த விளையாட்டை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிற போது வமல் ஹயாத்து துன்யா இல்லா லஇபும் வலஹும், இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் தவிர வேறில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப மறுமை வாழ்க்கை சிறந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது. வத்தாருல் ஆஹிரத்தோ கைருல் இல்லதீன யத்தகூன, அல்லாஹுவை அஞ்சுகிறார்களே, அல்லாஹுவை அஞ்சுகிறவர்களுக்கு மறுமை வாழ்க்கை சிறந்தது. அஃபலா தாக்கிலோன், விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்று ஒரு வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான். இந்த விளையாட்டு வீணான விஷயங்களை பற்றி அல்லாஹ் ஏராளமான வசனங்களில் திருமறையில் குறிப்பிடுவான். நீங்கள் உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கமே விளையாடுவதற்கும் வீணான காரியங்களில் ஈடுபடுவதற்கும் அல்ல என்ற கருத்து தருகிற ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இஸ்லாம் விளையாட்டை தடை செய்கிறதா, அல்லாஹ் விளையாடக்கூடாது என்று தடை விதிக்கிறானா என்ற அந்த வசனத்தை படிக்கிற போது அப்படிதான் விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த விளையாட்டை எப்படி மக்கள் மன்றத்தில் அறிமுகப்படுத்தினார்கள் என்று சொன்னால், திருமறை குர்ஆனுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அல்லாஹ் இந்த விளையாட்டை எந்த அளவுக்கு நமக்கு சொல்லி தந்திருக்கிறான், அனுமதித்திருக்கிறான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அவர்கள் தங்களுடைய அந்த 23 வருட காலத்தில் மக்களுக்கு நன்மைகளை போதிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் பெருநாள் தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை விளையாடுவதற்கு, அதை பார்ப்பதற்கு அனுமதிக்கிறார்கள். சூடான் நாட்டை சேர்ந்தவர்கள் போர்க்கருவிகளை வைத்துக் கொண்டு அங்கே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப விளையாட்டை நான் பார்க்க வேண்டும் என்று அவருடைய மனைவியார் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அனுமதி அளித்து 2 பேரும் அந்த இடத்தில் நின்று கொண்டு, யா பனி அர்பிதா, அர்பிதாவின் மக்களே, நீங்கள் விளையாட்டை தொடருங்கள் என்று சொல்லி அந்த விளையாட்டை தொடர செய்து அதை பார்க்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மனைவிக்கு பார்ப்பதற்கும் அனுமதி தந்தார்கள் என்று ஹதீஸை காண முடிகிறது. அப்போ விளையாடுவதற்கும் விளையாட்டை பார்ப்பதற்கும் இதிலிருந்து நமக்கு அனுமதி உண்டு என்று விளங்க முடிகிறது.
அதே போல பனு சுலைம் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். அவர்கள் அம்பு எய்வதிலே திறமை வாய்ந்தவர்கள். அவர்களை பார்த்து ஒரு முறை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அம்பு எய்துங்கள், உங்களோடு ஒரு அணியிலே நான் இருக்கிறேன். 2 அணி விளையாடுன்னு சொன்னா 2 அணி இருக்குமா இல்லையா? 2 அணியில் ஒரு அணியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். உடனே எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் விளையாட்டை அப்படி நிறுத்திவிட்டு விளையாடுவதற்கு முன்வரவில்லை. காரணம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக விளையாடி நான் ஜெயிப்பதா அப்படின்னு அவங்க அந்த இடத்துல சுணக்கம் காட்டுகிறார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி அப்படி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குமேயானால் நான் அம்பையரா நின்றுக்கிறேன். அம்பையர்னா என்ன? 2 பேத்துக்கும் நடுவுல நான் நின்று கொள்கிறேன், நீங்க உங்களுடைய விளையாட்டை துவங்குங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விளையாட்டுக்கு அனுமதி தந்தார்கள் அப்படின்னு ஹதீஸை பார்க்கிறோம். அதே போல குதிரை பந்தயம், ஒட்டக பந்தயம், இதையெல்லாம் இந்த பந்தயங்கள் நடத்தப்பட்டது. அதாவது ஓட்ட பந்தயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முன்னின்று நடத்தினார்கள், அங்கீகரித்தார்கள் என்ற ஹதீஸையும் பார்க்க முடிகிறது. அதே போல தன்னுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஓட்டப்பந்தயம் நடத்தினார்கள். அதுல ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வென்றார்கள், இன்னொரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வென்றார்கள் அப்படிங்கிற ஹதீஸ் எல்லாம் காண முடிகிறது. அப்ப விளையாடுவதற்கு அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கம் எந்த விதத்திலும் தடை செய்யவில்லை என்று இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடுகளிலிருந்து அவர்கள் அங்கீகரித்த விதத்திலிருந்து இஸ்லாமிய மார்க்கம் இந்த விளையாட்டிற்கு எந்த விதத்திலும் தடை ஏற்படுத்தவில்லை, தாராளமாக விளையாடலாம் என்று தெளிவாக தெரிகிறது. அந்த விளையாட்டை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், விளையாடுவதற்கு அனுமதித்து விட்டார்கள். எப்படி விளையாடுவது? நம்முடைய இஷ்டத்திற்கு விளையாடுவதா, அதுக்குண்ட கால நேரங்களை அமைத்து கொண்டு தேர்ந்தெடுத்து கொண்டு விளையாடுவதா, எப்போதுமே விளையாடி கொண்டிருக்கலாமா என்ற கேள்வி வருகிற போது அதற்கான விளக்கம் தெரியாதவர்களாக அதிலே ஊறி திளைத்து வெறிகொண்டு போகக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு சமுதாயத்தில் காண முடிகிறது. அதுக்கான ஒரு விளக்கத்தை தெரியாம இருக்கிற காரணத்தினால் ஏராளமான நன்மைகளை இழந்து விடுவதோடு அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் ஆளாகி விடுகிறார்கள். விளையாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் அதற்கு வரைமுறை ஏற்படுத்தி வைத்தது. எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே விளையாடி கொண்டிருக்க மாட்டார்கள், அல்லது விளையாடுவதற்கு அனுமதி அப்படி அல்ல. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விளையாடுவதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதித்தார்கள் அப்படின்னு ஹதீஸை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய உடல் நலத்திற்கும் மன வலிமைக்கும் சில விளையாட்டுகள் அது வழிவகுக்கிறது என்று சொன்னால் அந்த விளையாட்டை தேர்ந்தெடுத்து விளையாடுவது இஸ்லாம் தடை செய்யவில்லை. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பூப்பந்து விளையாட்டு, ஃபுட்பால் மேட்ச், அதே போல டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், கபடி விளையாட்டு, இதுவெல்லாம் இஸ்லாம் தடை செய்யவில்லை, தாராளமாக விளையாடலாம். ஆனால் விளையாடுவதற்கான வரைமுறை என்ன? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்து அந்த விளையாட்டின் மூலமாக மன வலிமை பெறுகிறது, உள்ளத்துல மன உளைச்சல் இல்லாமல் ஆகிறது, உடலுக்கு வலிமை சேர்க்கிறது என்று சொன்னால் தாராளமாக விளையாடலாம். இன்னமல் அமாலு பின்னியா, செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்து அமைகின்றன என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்ப அதிலிருந்து சில நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டுமே தினந்தோறும் தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் விளையாடுவதற்கு இஸ்லாம் எந்த விதத்திலும் தடை விதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை எப்படி தெரியுமா இருக்கிறது? விளையாடுவதற்காக தன்னுடைய உடல் நலத்துக்கு ஒரு நலனை ஏற்படுத்திக் கொள்வதற்காக ஏற்படுத்திக் கொள்கிற விளையாட்டை இன்றைக்கு எப்படி மாற்றி அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் விளையாட்டே வாழ்க்கையாக போய்விட்டது. இன்றைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் அல்லது அந்த விளையாட்டை விளையாடாமல் முடியாமல் இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய வயோதிகர்கள் எப்படி தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் விளையாட்டு தான் வாழ்க்கை அப்படி ஆகிவிட்டது. அது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். மற்ற விளையாட்டுகளை விட ஒரு ஃபுட்பால் சொன்னா ஒரு 1.5 மணி நேரத்துல முடிஞ்சிடும். அதே போல டேபிள் டென்னிஸ் 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்துல முடியும். நீங்க எந்த ஒரு விளையாட்டை எடுத்துக்கொள்ளுங்களேன், கிரிக்கெட்டை தவிர வேற எந்த ஒரு விளையாட்டை எடுத்துக்கொண்டாலும் அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல எந்த ஒரு விளையாட்டும் போகாது. அந்த அளவுக்குள்ளதான் அந்த விளையாட்டினுடைய நேரத்தை அமைத்து வைத்திருக்கிறார்கள், விளையாட்டுகளை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல, ஒரு நாள் முழுக்க நின்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இப்ப வாழ்க்கையே விளையாட்டாக காலையில் ஆரம்பித்தால் மாலை வரைக்கும் ஒரு மேட்ச், மாலையில் ஆரம்பித்தால் இரவு வரைக்கும் ஒரு விளையாட்டு. அப்ப இதிலேயே கவனம் செலுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு இளைஞர்கள் பல பேர், அதுவும் குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இது மாதிரியான நாடுகள், எந்த நாடெல்லாம் வளர்ச்சியுடைய உச்சத்தில் இருக்கிறதோ, எந்த நாடெல்லாம் இது விளையாட்டு இல்லை என்று சொல்லி மற்ற நாடுகள் மேலே போய்விட்டதோ அந்த நாடுகளை தவிர
மிச்ச கீழே இருக்கக்கூடிய பல நாடுகள் இந்த கிரிக்கெட்டை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிற நாடுகளுடைய செயல்பாடுகளை பார்க்கிற போது சோம்பேறிகளாக இருந்து கொண்டு இந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிற காட்சி காண முடிகிறது. அப்ப தம்முடைய நேரங்களை, நம்முடைய காலங்களை எல்லாம் இப்படியெல்லாம் வீணடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு ஒன்று இருக்குமே, ஆனால் அது இன்றைக்கு கிரிக்கெட் தவிர வேறு எந்த விளையாட்டும் சொல்ல முடியாது. அவ்வளவு தெளிவாக தெரிகிறது. அந்த விளையாட்டை மற்றவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவங்களுக்கு வழிகாட்டல் இல்லை, திருமறை குர்ஆன் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் இல்லை. அதனால் அவர் சோம்பேறிகளாகவும் அல்லது நேரங்காலத்தை வீணடிக்கக்கூடியவர்களாகவும் உழைப்பின் மீது கவனம் செலுத்தாதவர்களாகவும் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு வழிகாட்டுதல் இல்லை என்று நாம் சொல்லலாம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படி செய்தால் இவர்கள் படித்த முட்டாள்கள் என்று நாம் சொல்லாமே, அந்த எப்படி சொல்லுகிறார்களோ அது போல உள்ளதுதான். இஸ்லாமிய மார்க்கமானது ஏனைய மார்க்கங்களுக்கெல்லாம், ஏனைய மதங்களுக்கெல்லாம் இது ஒரு எடுத்துக்காட்டாக, இது அறிவுபூர்வமாக பேசக்கூடிய, மனிதன் எல்லா காலத்திலும் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய வகையில் அல்லாஹ் அமைத்திருக்கிறானே, அந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு தங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் செலவழித்துக் கொண்டிருக்கிற ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை இன்றைக்கு முஸ்லீம் இடத்திலே பரவலாக நாம் காண்கிறோம். திருமறை குர்ஆனிலே நேரத்தை பற்றி சொல்கிற போது தமிழில் என்ன சொல்வார்கள்? நேரத்தை பற்றி சொல்லும் பொழுது நேரம் பொன்னானது என்று சொல்வார்கள். நேரம் பொன்னானது, உயிர் அதை விட மேலானது, தமிழ்ல சொல்லி வைத்திருக்கிற ஒரு பழமொழி. ஆனால் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? இந்த நேரம் பொன்னானது என்பதை விட உயிரை விட மேல, உயிரை எப்படி பெரிதோ அந்த அளவுக்கு உள்ள விஷயமாக்கும் என்று அந்த கருத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி தருகிறான். ஒரு பொண்ணு பொருள் போயிடுச்சுன்னு சொன்னா அதை நம்ம திருப்பி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். உயிர் போய்விட்டால் கிடைக்குமா நேரம்? அந்த காலம் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது என்ற கருத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான வசனங்கள் திருமறை குர்ஆனில் இருக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்களேன், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் கிடக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, நல்லறங்களை செய்பவர்களை தவிர, உண்மையை போதித்து சத்தியத்தை போதிக்கிறார்களே இவர்களை தவிர மற்ற எல்லா மக்களும் நஷ்டத்தில் தான் கிடக்கிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது சில விஷயங்களை அனுமதித்தார்களே, அது எந்த விதத்தில் அனுமதித்தார்களோ அந்த வட்டத்துக்குள்ளிருந்து அதை நாம் செயல்படுத்திக் கொள்ளலாமே தவிர நம்முடைய வாழ்க்கையை விளையாட்டாக, நம்முடைய வாழ்க்கையை நேரத்தை வீணடிக்கக்கூடிய வகையில் செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால் அவர்கள் நஷ்டவாதிகள். மறுமையை பொறுத்தவரை, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சில லாபங்களை சிலர் அடைந்து கொள்ளலாம். ஆனால் மறுமையை பொறுத்த வரைக்கும் இந்த விட்டு போன நேரத்தை நம்ம திருப்பி கிடைக்காது. நம்ம எந்த நேரத்தை நம்ம விட்டு விட்டோமோ, எதை நம்ம அலட்சியம் படுத்தி விட்டோமோ, அந்த நேரம் திருமறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் என்னதான் கத்தினாலும் கதறினாலும் திரும்ப உலகத்திற்கு அனுப்பி வைத்தால் நல்லறம் செய்வேன் என்று சொன்னால் அதற்கு வாய்ப்பு அளிக்கப்படாது. அப்ப என்ன, காலத்தை பொறுத்த வரைக்கும், நேரத்தை பொறுத்த வரைக்கும் உயிரை விட மேலானது. உயிர் எப்படி நாம் பெரிதாக நினைக்கிறோமோ அதுபோல காலம் பொன்னானது என்று சொல்கிறார்களே, அந்த அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப திருமறை குர்ஆன் இந்த விஷயங்களை இப்படி தெளிவாக சொல்கிறது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா மூமின்களுக்கான பண்புகளை திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி தருகிறான். என்ன மூமினுக்கான பண்பு? தொழுகை நிலைநாட்டுவது, ஜக்காத்து கொடுப்பது, நல்லறங்கள் செய்வது, வாக்கு மீறாமல் இருப்பது, அமானித மோசடி செய்யாமல் இருப்பது, இப்படி சில பண்புகளை, மூமின்களுக்கான பண்புகளை சொல்லி இந்த விஷயங்களில் இவர்கள் கரெக்டா சரியா செயல்பட்டால் வெற்றி பெற்றவர்கள் என்ற கருத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதுல ஒரு விஷயத்தை சொல்கிறான். எப்படி சொல்றான்னு கேட்டா, வல்லதீனஹும் அனில்லாஹு முஅரிதூன், அவர்கள் மூமின்களுக்கு இலக்கணத்திற்குள்ள வரமாட்டார்களே, அவருடைய செயல் எப்படி இருக்கும் என்று சொன்னால் வீணான காரியத்தை ஈடுபடுவார்கள். மூமின்கள் எப்படி இருப்பார்கள்? வீணானவற்றை விட்டு விலகி இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். என்னென்ன இங்க வீணான காரியம் இருக்கிறது? சில விஷயங்கள் அனுமதிக்கப்பட்டதை தவிர கூடுதலாக நாம் எடுத்து செயல்பட்டால், உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கால அவகாசங்களை எல்லாம் தவறான முறையில நாம் பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் அது வீணான காரியம். வீணுக்காக, விளையாட்டுக்காகத்தான் அல்லாஹ் உலகத்தை படைத்திருக்கிறான் என்ற அடிப்படையில் மக்கள் செயல்படுகிறார்களே, அதுபோல செயல்பட்டு விடாதீர்கள் என்ற கருத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி தருகிறான். அதை மீறுகிற போது என்னாகும் மறுமையில? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையில இந்த விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்நாளை, அவனுக்கு வாய்ப்பளித்திருக்கிற இந்த காலகட்டத்தை எல்லாம் அவன்
பயன்படுத்தாமல் தவறளித்து விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்று 4 கேள்விகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி தந்தார்கள். என்ன 4 கேள்வி? லா தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமா யுஸ்அலுஹு, அதாவது 4 கேள்வி. அதாவது கியாமத் நாளில் எந்த அடியானுடைய பாதமும் அந்த இடத்தை விட்டு நகராது. சில கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கு பதில் சொல்லாதவரை என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அன் உம்ரிஹி, அவனுடைய வாழ்நாளை பற்றி அல்லாஹ் கேட்பான். அந்த வாழ்நாளை எந்த விதத்தில் பயன்படுத்தினாய், எந்த விதத்தில் அந்த வாழ்நாளை செலவழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். தான் கற்றுக்கொண்ட கல்வியின் அடிப்படையில் செயல்பட்டாயா, எப்படி செயல்பட்டாய் என்று அல்லாஹ் கேட்பான். தான் எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உடலை எந்த வழியில் அதை அழித்துக் கொண்டாய் என்று அல்லாஹ் கேட்பான். இந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவரை எந்த அடியானுடைய பாதமும் அந்த இடத்தை விட்டு நகராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அதுல முக்கியமானது இந்த விஷயத்தை நான் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த பொருளாதாரம் சம்பாதிப்பது அதெல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கு மக்கள்ல பெரும்பாலான மக்கள் தங்களுடைய வாழ்நாளை தேவையில்லாத பல விஷயங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே. வாழ்க்கையே 60 வருஷம் ஓடினா கூட 60 வயசை தாண்டியவர்கள் கூட எத்தனை பேர் இன்றைக்கு நம்முடைய அதாவது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்திருக்கிற அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிந்திச்சு பார்க்க கடைப்பட்டிருக்கிறோம். அப்ப வாழ்க்கையே முழுதும் ஓடிவிட்டது. ஆனாலும் நன்மை பக்கம் வருவதற்கு இவர்கள் தயக்கம் காட்டுகிறார் என்று சொன்னால் இந்த ஹதீஸை நாம் நினைவு கூற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மறுமையில இந்த 4 கேள்விக்கு பதில் சொல்லாதவரை உங்க பாத நகராது. சாதாரண ஒரு சின்ன கேள்வி கூட, ஏதாவது விஷயத்தில் நம்ம ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டு அப்படி வைத்துக் கொள்வோம். ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் நிறுத்தி கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத நிலை எப்படி இருக்கும்? அந்த நேரத்தை எப்படியாவது போனா போதுமே, இப்படி கேள்விக்கு மேல் கேள்வி கேட்கிறார்களே. நீதிமன்றங்களை கொண்டு வந்து குற்றவாளி நிப்பாட்டி வைத்து வக்கீல் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுவார்களே. இந்த இடத்தை விட்டு காலி பண்ணா போதும், ஏதாவது ஒண்ணு சொல்லி வெளியேற்றினா போதும், அந்த மாதிரி நினைப்பார்களே. அது போலவா அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நகர முடியாது என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்ப இந்த உலகத்துல எதுவெல்லாம் நமக்கு அந்த வட்டம் இஸ்லாமிய வட்டம் போட்டு தந்திருக்கிறதோ அந்த வட்டத்துக்குள்ளிருந்து தான் செயல்படணும், இல்லை என்று சொன்னால் மறுமை வாழ்க்கை பாதித்து விடும் என்ற அந்த விஷயத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தெளிவாக நமக்கு எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த வணக்க வழிபாடு ஏன் இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால் முக்கியமான விஷயத்துக்கு வருகிறேன். இந்த விளையாட்டை அனுமதித்திருந்தாலும் கூட அந்த விளையாட்டை எந்த வகையில் நாம் விளையாடலாம், எதையெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு இந்த விளையாட்டுகள் தடையா இருக்கிறது என்று சொன்னால் முதலில் எடுத்துக்கொள்வது தொழுகை தடையா இருக்கிறது. யாரு தொழுகிற விளையாடக்கூடிய சகோதரர்கள் கரெக்டா பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வருகிறார்களா? வருவதில்லை. அதே போல வீணான காரியங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற பெண்கள் வீடுகளிலே சீரியல் பார்க்கிறார்கள், சினிமா பார்க்கிறார்கள். இது வீணான காரியங்கள். சரி, அந்த நேரத்தை தவற விடுகிறார்களே. ஒரு நேர தொழுகையை சாதாரணமாக தவற விடக்கூடிய ஒரு காட்சியை பெண்களிடத்துல காண முடிகிறது. ஆண்களிடத்திலே கிரிக்கெட், சூதாட்டம், அது இது என்னென்ன விளையாட்டுகள் இருக்கிற, கேரம் போர்டு, டென்னிஸ், எந்த விளையாட்டெல்லாம் தொழுகைக்கு எடுக்குமோ, எந்த விளையாட்டெல்லாம் மறுமையினுடைய சிந்தனை மழுங்கடிக்க செய்யுமோ அந்த விளையாட்டுகளை துணிந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழலை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அதைத்தான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிற போது தொழுகையினுடைய அவசியத்தை பற்றி பல சந்தர்ப்பங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். தொழுகை பற்றி சொல்கிற போது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை தொழுகை அல்லாஹ் சொல்லி தருகிறான். எத்தனை பேர் நம்ம நேரத்தை பேணி இருக்கிறோம்? அதே போல ஜுமா தொழுகை பற்றி சொல்கிற போது அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜுமா, ஜுமாவுக்காக உங்களுக்கு அழைக்கப்பட்டால் ஃபஸ்அஉ இலா திக்ரில்லாஹி வதருல் பை, உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு பள்ளிவாசலை நோக்கி விரைந்து செல்லுங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறானே. வியாபாரம் என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய வளங்களை பெருக்கிக் கொள்வதற்காக, குடும்பத்தை பட்டினி இல்லாமல் ஓட்டுவதற்காக, நல்ல காரியங்களை செய்வதற்காக அனுமதிக்கப்பட்ட ஒன்று வியாபாரம். அந்த வியாபாரத்தை கூட இந்த தொழுகை கெடுத்துவிடக் கூடாது.
அதாவது தொழுகை, அதாவது வியாபாரம் தொழுகை கெடுத்து விடக்கூடாது என்ற கருத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னுடைய வியாபாரமா தொழுகையா, அது நேரமா உன்னுடைய வியாபாரமா பொருளாதாரம் திரட்டுவதா என்று சொன்னால் உன் பொருளாதாரத்தை திரட்டுவது கொஞ்ச நேரம் தள்ளி போடு, தொழுகைக்கு வா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் மூலமாக அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர்? வியாபாரம் நடத்தக்கூடியவர்கள் வேண்டுமானால் வியாபாரத்தை விட்டுவிட்டு வருகிறார்கள், விளையாடக்கூடிய சகோதரர்கள் விடுகிறார்களா? அல்லது டிவியில அந்த மேட்சை பார்த்து கொண்டிருப்பவர்கள் சாதாரணமா விட்டு வருகிறார்களா? இப்ப முடிச்சிரும், இந்த ஒரு ஓவர்ல முடிச்சிரும், அடுத்த 6 பந்து போட்டா அவுட்டா இல்லையா பார்த்துட்டு போயிருவோம். எத்தனை சகோதரர்கள் கிரிக்கெட் மீது ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள், ஆர்வம் என்று சொல்வதை விட வெறித்தனம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரவில்லை. நம்முடைய சகோதரர்களை பார்க்கிற போது வெக்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிலையில் இன்னைக்கு நாம் இருக்கிறோம். என்ன நினைக்கிறார்கள் சொன்னா, ஒரு புறம் டிவியை உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள், யார் யாரு எந்தெந்த நாடு விளையாடுது அப்படி பாக்குறாங்களா, அந்த மேட்ச் முடிஞ்ச உடனேயே மட்டை தூக்கி விடுகிறார்கள். பாங்கு சொல்லப்படுகிறது, பாங்கு சத்தம் இளைஞர்களுடைய காதுகளில் போய் விழுகிறது, ஆனாலும் அதை கவனிக்காமல் இப்ப பாங்கு தொழுதுட்டு போயிருவோமே, விளையாடத்தான் போறீங்க சரி, அந்த விளையாட்டினுடைய வரைமுறைகளை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்கள், அதுக்கு உட்பட்டு விளையாடலாம் சரி, ஆனால் தொழுகாமல் போய் விளையாட சொன்னது எந்த மார்க்கம்? திருக்குறான்ல தொழாமல் போய் விளையாட நல்லா சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேனும் அனுமதித்திருக்கிறார்களா? போர் செய்கிற காலங்களில் கூட நீங்கள் சுருக்கி தொழுவது போல விளையாடுற காலத்தில் சுருக்கி தொழுவுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்களா? இப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு இன்றைக்கு மட்டைகளை கையில வைத்துக் கொண்டு பந்துகளை தூக்கி கொண்டு இளைஞர்கள் தெரு தெருவா சுத்துகிற காட்சியை காண முடிகிறது. பல வக்துகளை விட்டு விடுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எல்லா விஷயத்திலும் கவனம் வேண்டும். தொழில கவனம் இருப்பது போல, வியாபாரத்தில் கவனம் இருப்பது போல, நம்முடைய குடும்ப உறவுமுறைகளை கவனம் இருப்பது போல, வணக்கத்தில் கவனம் இருப்பது போல, இந்த விஷயத்திலும் கவனம், விளையாட்டில் கவனம் இருக்க வேண்டும். விளையாட்டு எப்படி கவனம் இருக்கணும்? தொழிலுக்கு இடையூறு இல்லாத வகையில் உங்களுடைய அந்த விளையாட்டுகள் அமைத்துக் கொள்ளும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்தது. அது இன்றைக்கு பெரும்பாலான சகோதரத்தில் மீறப்படுகிறது. மீறிய விளையாட்டை எல்லாம் ஏற்றுக்கொள்வானா? இதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு. அது மட்டுமல்ல நண்பர்களே, இந்த விளையாட்டுனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்னன்னு தெரியுமா? சாதாரணமா கிரிக்கெட் அதை பத்தி பேசுறாங்களே, இதெல்லாம் ஒரு பேச்சாச்சுமாவில சில பேர் அப்படி நினைப்பார்கள். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா, வேற வேற விஷயங்களை பேசலாமேங்கிற மாதிரி சிலருடைய உள்ளங்கள்ல இருக்கும். ஆனால் எவ்வளவு பாரதூரமான பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் அடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களை விளக்கிக் கொள்ளலாம். திருமறை குர்ஆனிலே இந்த சாராயம் குடிக்காதீங்க, சூதாடாதீங்க அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறதா இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். இந்த மதுவும் சூதாட்டமும் பலிபீடங்களும் அம்பெய்து குறிபார்ப்பது ஷைத்தானிய அருவருக்கத்தக்க செயல்கள். ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் விலகிக் கொண்டீர்களேயானால் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இது எப்படிப்பட்ட செயல் என்று சொல்லி, இது எப்படிப்பட்ட செயல் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் இதன் மூலமாக என்ன விரும்புகிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இன்னமா யுரிது ஷைத்தானு அய்யூக பைனகுமுல் அதாவத ஃபில் கம்ரி வல் மைசிரி என்று அல்லாஹ் சொல்லி தந்து அதை என்ன சொல்றான்னு கேட்டா, இதன் மூலமாக ஷைத்தான் என்ன நாடுகிறார் என்று சொன்னால், இந்த மதுவாலும் சூதாட்டத்தாலும் உங்களை திசை திருப்பி, அதாவது உங்களுக்குள்ள ஒரு பகைமையை மூட்டிவிட்டு, சண்டை சச்சரவுகளை மூட்டிவிட்டு, பகைமை குரோதத்தை விரோதத்தை உண்டாக்கி தொழுகை விட்டும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் தடுப்பதற்குத்தான் ஷைத்தான் விரும்புகிறான் அப்படின்னு நல்லா கேட்கிறான். நீங்க விலகிக் கொள்ள மாட்டீர்களா? இதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்க தவிர்த்து கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒரு சாராயத்தை குடித்தால், அதுபோல ஒரு சூதாட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டால் எப்படி ஒரு பகைமை விரோத போக்கு உண்டாகுமோ, அல்லாஹ்வை நினைவு கூற மாட்டார்களோ, அது மாதிரியான ஒரு செயல் இந்த கிரிக்கெட்ல இருக்கிறது. எப்படிதான் இருக்கிறது? அதுல சூதாட்டம் இல்லையா? எந்த மேட்சை நீங்க பாருங்க, IPL பல பேர் வைத்திருக்கிறார்கள். மேட்சை எடுத்துக்கொண்டால் ஒரு பக்கம் சூதாடிகள், இன்னொரு பக்கம் அந்த கிரிக்கெட் விளையாடக்கூடியவர்கள் ஊழல் செய்கிறார்கள். அதாவது எப்படிலாம் ஊழல் சூதாட்டம் நடக்குன்னு சொன்னா, சூதாட்டத்தில் விதவிதமா பல கோடி ரூபாய் டிவியை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் அதை சூதாடுகிறார்கள். சூதாடக்கூடிய நிலையில ஒரு நாட்டவர், ஒரு நாட்டை சேர்ந்தவர், இந்த நாடுதான் ஜெயிக்குது அப்படின்னு பார்க்கும்போது நல்லா தெரியும். ஆனா திடீர்னு என்ன தெரியுமா, அவரு அவுட் ஆகி போயிருவார். ஏன் அவுட் ஆகுது தெரியுமா? இங்க பல கோடி ரூபாய் வெளியில உட்கார்ந்து கொண்டு சூதாடி கொண்டிருப்பார்.
செய்தி அந்த நபருக்கு போகிறது. யார் பந்த தட்டி விடுகிறாரோ, தட்டி விடக்கூடிய அந்த நபருக்கு செய்தி போயிருது. என்ன போகுது? நீ அவுட்டா போயிரு. அவுட்டா போனா பல கோடி ரூபாய் எனக்கு கிடைக்கும், அதுல கணிசமான தொகை உனக்கு நான் தர்றேன் என்று இப்படிப்பட்ட ஒரு மேட்ச் அவங்க பண்ற செய்யறாங்களா இல்லையா? பத்திரிகையில நாரடிச்சார்களா இல்லையா? அந்த செயல் இந்த கிரிக்கெட்ல இருக்க இந்த ஒரு விளையாட்டு நீங்க காண முடியாது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் விளையாடக்கூடிய விளையாட்டுல இந்த மாதிரி ஒரு அக்கிரமத்தை நீங்க காண முடியாது. அது இந்த நாடுகள்ல துணிந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தினமும் பத்திரிகையில வந்து சூதாடுறான், அதுல ஊழல் செய்யறான், இந்த நம்ப முடியல, இவன் ஏமாத்துறான் என்றெல்லாம் தினமும் நம்ம படிக்கிறோம். ஆனாலும் அதுல வெறித்தனமாக, அதுல மிகப்பெரிய ஒரு வெறித்தனமாக, அதுல ஒரு மிக உணர்வுகளை முழுக்க முழுக்க அதிலே செலவழிக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த இஸ்லாமிய சமுதாய இளைஞர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை காண முடியும். அது மட்டுமா? இது ஒரு வகை. சூதாட்டத்திற்கு நாமே வழிவகுத்து கொடுக்கிறோம், அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்குது தெரியுமா? இதுலயே ஆபாசம் இருக்கிறது. ஒரு மேட்சை நீங்க முழுசா உட்கார்ந்து பாத்திர முடியாது. அப்படி பார்க்கிற போது நீங்க அந்த விஷயத்தை மேட்ச் சொல்லி பாப்பீங்க. ஆனா இடையில எத்தனை முறை அரை நிர்வாணத்தோடு பெண்களை ஆட விட்டுருக்கிறார்கள். ஒரு குடும்பம் உட்கார்ந்து பார்க்க முடியுமா? இளைஞர்கள் படிக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் பார்க்க முடியுமா? பெண்கள் உட்கார்ந்து பார்க்க முடியுமா? அவ்வளவு அசிங்கங்களையும் இந்த கிரிக்கெட் மேட்சின் வழியாகவே இவ்வளவு ஆபாசங்களை பரப்புகிறார்கள். அப்ப பரப்புவதற்கு நாமே வழிவகுத்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி வழிவகுக்கிறோம் அடுத்து சொல்றேன். அதே போல விரோதங்களை, பகைமை எப்படி உண்டாக்கப்படுகிறது? இந்த கிரிக்கெட்ல தான் உண்டாகுது பகைமை. 2 நாட்டுக்கு இந்தியா பாகிஸ்தான் சொன்னா இந்த 2 நாட்டுக்கும் எப்படி சண்டை? பகைமை ஏற்கனவே இருக்கிறது. ஆனா கிரிக்கெட் வழியா பகைமை உண்டாக்குறதுன்னு சொன்னா உலகத்துல வேற எந்த ஒரு மேட்ச் இல்லை. இதுதான் இருக்கிறது. பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் ஆகாது, பங்களாதேஷுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஆகாது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆகாது, அதே போல ஆசியாவுக்கு இன்னும் சில நாடுகளுக்கு ஆகாது என்று விளையாட்டை ஒரு வெறித்தனமாக பார்த்து பகைமை உணர்வோடு பார்க்கக்கூடிய காட்சி இன்றை காண முடிகிறது. அதனாலதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் கூட முஸ்லிம்களை பார்த்து சொல்கிற போது நீங்களாம் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் ஏன் சொல்றா? எதுக்கு அப்படி சொல்கிறார்கள்? அந்த மாதிரி ஒரு உணர்வோடு இவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு சபையில உட்கார்ந்து பார்க்கிற போது இந்தியா பாகிஸ்தான் பார்க்கிற போது 4 இந்த குழு 4 முஸ்லீம்கள் இப்ப ஒரு மூஞ்சி பார்க்கிற காட்சி காண முடியுது. அப்ப 2 பேத்துக்குள்ள சண்டை வந்துருமோ? சண்டைகளை மூட்டி விட்டு பகைமை உண்டாக்கக்கூடிய ஒரு விளையாட்டு நமக்கு தேவைதானா? அதை சமுதாயம் சிந்திச்சு பார்க்கல. சாதாரண விளையாடுகிறார்கள் அப்படிதான் பார்க்கிறாங்களே தவிர அதற்கு பின்னால் உள்ள விளைவுகள், தீமைகள், கொடுமைகள் இந்த சமுதாயத்தில் நிறைய வேரூன்றி இருக்கிறது. அது எப்ப நம்ம களை எடுக்க முடியும்? களை எடுப்போம். இப்பெல்லாம் சிந்தித்து பார்க்க. அப்போ ஷைத்தான் இதன் மூலமாக உங்களை தொலை விடாமல் செய்திருக்கிறான். நீங்க விளையாட்டை விட்டு தொழிலுக்கு வருவீங்களா? வரமாட்டீர்கள். உங்களுக்குள்ள ஒரு சண்டையை மூட்டி விட்டு அதுல ஒரு குளிர் காயக்கூடிய வகையில் தான் அந்த விளையாட்டை அவன் அமைத்து கொடுத்திருக்கிறான். இப்படி எல்லாம் இந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு தெளிவை நாம் ஏற்படுத்திக் கொண்டு நல்ல ஒரு மாற்றத்தை நம்முடைய சமய இளைஞர்கள்ட்ட வருவதற்கு மாற்றமா நேரம் அதிலேயே போய் விழக்கூடிய ஒரு காட்சி காண முடிகிறது. இன்னும் சொல்ல போனா இந்த மேட்சை எப்பங்க வைக்கிறாங்க? ஒரு நல்ல புத்தி உள்ளவர்கள் இந்த மேட்சை விளையாட்டை எப்ப வைக்கணும்? இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடையோறு இல்லாத வகையில் வேணா வச்சுட்டு போ. ஆனா அதுவும் கூட இதை தடை செய்ய வேண்டிய விளையாட்டு இது. சரி, ஒரு பேச்சுக்கு ஒரு அனுமதி இருந்தாலும் கூட இது எப்ப வைக்கணும் தெரியுமா? மாணவர்களுக்கு பரீட்சை இல்லாத சமயங்களை வச்சா கூட சரி தொலைவில் விட்டுறலாம். நீங்க எப்ப மேட்ச் வச்சாலும் சரி பாருங்க, கரெக்டா அந்த மாணவர்களுடைய படிப்பை வீணடிக்கணும். படிப்பை வீணடித்து அந்த கிரிக்கெட்ல முழு கவனம் செலுத்தி ஃபைலா போயிடணும் இவன் மாணவர்கள் என்ற அடிப்படையிலேயே திட்டமிட்டு இவர்கள் செய்கிறார்களோ என்று நாம் சந்தேகக்கூடிய வகையில் இந்த மேட்ச் அமைந்திருக்கிறது. அப்ப அந்த மாதிரியான ஒரு விளையாட்டு இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. வேறு பல சமுதாயத்தவர்களுக்கு வேண்டுமானால் மார்க்கமில்லாத காரணத்தினால் அதிலே ஊறி திளைத்திருக்கலாம். அவர்களுக்கு கூட பாடம் எடுக்கக்கூடிய வகையில் எல்லாம் நம்மை வைத்திருக்கிறான். நாம போய் அந்த விளையாட்டு விளையாடலாமா? அனுமதி என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு காலை நேரத்தில் நமக்கு வேலையில உடல் உழவுக்காக வேண்டி, மன திடகாத்திரத்துக்காக வேண்டி, மன உளைச்சல் இல்லாமல் இருப்பதற்காக வேண்டி சில விளையாட்டு விளையாடுறோமா? அதுக்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. ஆனால் அதையே விளையாட்டான வாழ்க்கையாக நாம் எடுத்துக்கொள்வதற்கு எந்த வகையிலும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்ற அந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல
நான் ஏற்கனவே என்னுடைய உரையினுடைய துவக்கத்துல சொன்னேன், எல்லா விஷயத்திலும் ஒரு நடுநிலையான போக்கு இருக்கணும். நடுநிலைக்கு மாற்றமா கூடுதலாகவோ குறைவாகவோ செய்கிற போது அந்த இடத்துல மண்டையில தட்டி இப்படி செய்யாத என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 3 நபித்தோழர்கள் வருகிறார்கள். வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதருடைய அமல்களை பற்றி கேட்கிறாங்க. அவருடைய மனைவிமார்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் சொல்கிற போது ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடு எங்க, நம்முடைய வணக்க வழிபாடு எங்க, அவங்களுடைய தூசுக்கு நாம் வருவோமா, அவங்க முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், அவர்களே இவ்வளவு நல்லறம் செய்கிற போது இபாதத்துல திளைக்கிற போது நாம எந்த அளவுக்கு செய்யணும்னு சொல்லி 3 பேர் 3 விதமான முடிவெடுக்கிறார்கள். ஒரு ஆள் என்ன முடிவெடுக்கிறாரு, நான் இரவு முழுக்க நின்று வணங்கிக்கிட்டே இருப்பேன், நான் பகலெல்லாம் நோன்பு வைப்பேன். இன்னொரு ஆள் சொல்றாரு, பகலெல்லாம் நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பேன், நோன்பை விட்டுறவே மாட்டேன். இன்னொரு ஆள் சொல்றாரு, நான் திருமணம் முடிக்காம இருந்துக்குவேன், தாம்பத்திய உறவுல ஈடுபடாம அப்படி இருப்பதற்காக வேண்டி திருமணமே நான் முடிக்க மாட்டேன் என்று 3 பேர் 3 விதமான சங்கல்பம் எடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் செய்தி போகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் திருமணம் முடித்திருக்கிறேன், வணக்கம் புரிகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நோன்பு விடவும் செய்கிறேன், நான் தூங்கவும் செய்கிறேன், தொழவும் செய்கிறேன். இப்படித்தான் நீங்க அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர இபாதத்தின் பேரில் கூடுதலாக நீங்க செய்துவிடக் கூடாது, வரம்புகளை கடந்து விடாதீர்கள், வரம்புகளை மீறாதீர்கள் என்று வணக்க வழிபாட்டுடைய விஷயத்திலேயே இவ்வளவு கரார் கண்டிஷனா இஸ்லாமிய மார்க்கம் சொன்னால் என்று சொன்னால் இந்த விளையாட்டில் இஸ்லாம் தலையிடாதா? எதுக்கு நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் மறுமை வாழ்க்கை சீர்பட்டு போயிடும். மறுமை வாழ்க்கை சீர்கட்டு போய்விட்டது என்று சொன்னால் அங்கே நமக்கு வெற்றியே கிடைக்காது. கொஞ்ச காலம் தான் உலகத்தில் வாழ போறோம். 60 வருஷம் 70 வருஷம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நல்லறங்களை செய்வதற்காகத்தான் உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறான். உமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதனையும் ஜின்னையும் படைத்ததற்கான நோக்கம் என்ன? அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான். வணக்கம்னா என்ன? எதையெல்லாம் செய்ய என்று அல்லாஹ் சொன்னானோ செய்வது, எதை செய்யாதே என்று அல்லாஹ் சொன்னானோ செய்யாமல் இருப்பது, இதுதான் வணக்கம். அந்த வணக்கத்திற்கு இடையூறு ஏற்படக்கூடிய வகையில் நமது செயல்பாடுகள் இஸ்லாமிய வரம்புகளை தாண்டி போய்விடக் கூடாது என்ற இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே இந்த மாதிரியான நிலைக்கு ஆளானவர்கள், உலக வாழ்க்கையை துளைத்தவர்கள் அங்கே எப்படி அங்கலாய்த்துக் கொண்டிருப்பார்கள், எப்படி கதறுவார்கள் என்று சொல்லி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, அவர்கள் அங்கிருந்து அங்கே கியாமத்து நாள்ல மரணித்ததற்கு பிறகு கியாமத்தில் இருப்பார்களே மறுமையில, அங்கே சொல்வார்களாம், அங்கே என்ன கத்துவார்கள் கதவார்களாம். எப்படி கத்தி என்ன சொல்லுவாங்களா? ரப்பனா அஹ்ரிஜனா, இறைவா எங்களை வெளியேற்றி விடு. அந்த பரிசுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, மறுமை வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையிலிருந்து இந்த உலக வாழ்க்கைக்கு எங்களை தள்ளிவிடு, மறுபடியும் எங்களை அனுப்பினால் நஅமல் சாலிஹன், நல்லறங்களை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி எப்படி சொல்லாங்க செய்வோம் சொல்லிட்டு கைரல்லதி குன்னா நஅமல், அந்த நல்லறத்துக்கு மாற்றமா நாங்கள் செய்து கொண்டிருந்தோமே அந்த மாதிரி நாங்கள் இனிமேல் செய்ய மாட்டோம். இப்ப தொழணும், தொழிலுக்கு மாற்றமா உள்ளவர்களை செய்யக்கூடாது, நேரங்களை வீணடிக்க கூடாது, நேரத்தை கடைபிடிக்கணும், நல்லறங்களை செய்யணும், கெட்ட செயல்களை செய்யக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் நான் கவனமா இருப்பேன், இனி உலகத்துக்கு போனேன்னு சொன்னா கரெக்டா எல்லா நல்லறங்களையும் செய்வேன், என்னுடைய வாழ்க்கையை சரியாக நான் பயன்படுத்திக் கொள்வேன், தப்பு தண்டால போய் விழுந்துட மாட்டேன், வரம்புகளை கடந்து விட மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சொல்வார்களாம். எப்படி சொல்லுவாங்க? வெறும் வாய் வார்த்தை அல்ல, கத்துவார்கள் கதறுவார்களாம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஒரே வார்த்தை, அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி, உலக வாழ்க்கையில நீங்கள் தேவையான அளவுக்கு படிப்பினை வரக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு நான் தரவில்லையா? அல்லாஹ் கேட்பான். 60 வருஷம் 70 வருஷம் உலகத்துல வாழ்ந்தீங்க, அந்த வாழ்க்கையில நீங்கள் படிப்பினை பெறக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கை அந்த வசதிகளையும் உங்களுடைய வயதுகளை நான் நீட்டி தரவில்லையா? இப்பயே இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்றீங்க என்று அந்த கருத்தை அல்லாஹ் கேட்பான்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். ஏற்கனவே நபிகள் நாயகம் சொன்ன ஒரு ஹதீஸை உங்களுக்கு சுட்டி காட்டினேன். 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவரை எந்த அடியானுடைய பாதமும் அந்த இடத்தை விட்டு நகராது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. இந்த வசனத்திற்கு இது போன்று உள்ள வசனங்களுக்கு விளக்கம் தந்தார் போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். நமக்கு உடல் வலிமை தந்திருக்கிறான், உடலை தந்திருக்கிறான், வாழ்க்கை தந்திருக்கிறான், வசதிகளை கொடுத்திருக்கிறான், அறிவை தந்திருக்கிறான். இதையெல்லாம் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டானோ அதை தாண்டி நம்முடைய மனோ இச்சையின் அடிப்படையில் செயல்படக்கூடாது, ஷைத்தானுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு நம்முடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொள்ளக்கூடாது. அமைத்துக் கொள்வீர்களே ஆனால்
மறுமை வாழ்க்கை நீங்கள் தோல்விதான் அடைவீங்க. மறுமையில் அங்க போய் சிரமப்படுவீர்கள். இங்க நேரம் போலேன்னு சொல்லி விளையாண்டீர்களே, அங்க எந்த ஒரு வகைத்திலும் இல்லாம போயிடும். மறுமையை பொறுத்த வரைக்கும் கடுமையான முறையில் தண்டிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், தண்டனைன்னு சொன்னா கடுமையான முறையில் தண்டிச்சிருவான். அந்த தண்டனையை நம்மால் சகித்துக் கொள்ள முடியுமா? மறுமையினுடைய தண்டனை பற்றி திருக்குரானும் ஹதீஸும் எவ்வளவு விஷயங்களை இந்த மக்களுக்கு சொல்லித் தருகிறது. இதெல்லாம் உள்ளத்துல வாங்கி கொண்டு ஆழமாக பதிவு வைத்துக் கொண்டு நம்முடைய விளையாட்டுகளை இஸ்லாம் சொல்லி தந்த வகையில் அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, அவர்களுடைய யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் வளமைப்படுத்திக் கொள்கிற அவருடைய வாழ்வாதாரங்களை நம்ம பெருக்கி தரக்கூடிய வகையில், அவருடைய கைகளை ஓங்கக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இறையத்திற்கும் நல்ல காரியத்திற்கும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து கொள்ளுங்கள். அதாவது இறையத்திற்கு மாற்றமா உள்ள செயல்கள், கெட்ட காரியங்கள், தப்பான செயல்கள் இருக்கிறது, இதற்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். நாம் இந்த டிவி பார்க்கிறோமே, விளையாடாதவர்கள் டிவி பார்த்து நேரத்தை கழிப்பார்கள். கொஞ்சம் ஒரு நேரம் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்த செகண்ட்ல எத்தனை ரன்னு, அடுத்து யாருக்கு விழுகிறா, யார் அவுட் ஆகிறா, இதுலதான் கவனம் செலுத்தி தன்னுடைய குடும்பத்திற்கே பாடுபடாத சோம்பேறிகளாக இருந்து கொண்டு அந்த நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில கேட்பானு என்கிற அந்த உள்ளத்துல ஆழமாக பதிவைத்துக் கொள்ள வேண்டும். அவன் மறுமை வாழ்க்கை நமக்கு நம்ம சீரழித்து போகாதவாறு வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம பார்க்கக்கூடிய நேரம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோமே, ஒவ்வொரு மணித்துளையும் யூதர்களுடையும் கிறிஸ்துவர்களுடைய அவருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் அவருடைய உலக வாழ்க்கையில மேம்படுத்துவதற்காகத்தான் நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏன் அதுல வரக்கூடிய விளம்பரங்கள் நீங்க பாருங்க, பெப்சி, மிராண்டா, இன்னும் என்னென்ன இளவுகள் இருக்கிறதோ அவ்வளவு விளம்பரங்களை அதுதான் பண்ணுவார்கள். அதுக்கெல்லாம் நீங்க பார்த்து ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் என்றெல்லாம் உள்ளத்துல நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு விளையாடுங்கள். எப்படி விளையாடுமாறு ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ, ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ள ஒரு விளையாட்டை அமைத்துக் கொண்டு மற்ற நேரங்களில் மறுமை வெற்றி பெறுவதற்கான வழிவகைகளை தேடிக்கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொன்னதே அந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொண்டு நல்லறம் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை உங்களை ஆக்கி அருள் புரிவானை கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.